இன்னைக்கு நாம ஈவேரா அதாவது பெரியார் பத்தின ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது சமூகத்துல நேர்மையற்ற மக்கள் எப்படி உருவாகுறாங்கங்கிறதுக்கு அவர் சில காரணங்கள் சொல்றாரு. குறிப்பா இந்த சிபாரிசு முறை. ஆனா இங்க ஒரு சிக்கல் வருது. அவரு சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் முரண்பாடு இருக்குன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். நம்ம கிட்ட இப்போ ஒரு குறிப்பு இருக்கு, ஒரு நியூ நோட். இது விடுதலை பத்திரிக்கையில வந்ததா சொல்லப்படுற 2 விஷயங்களை அடிப்படையா வச்சிருக்கு. ஒன்னு பெரியாரோட கருத்து, இன்னொன்னு வீரமணி எழுதின ஒரு கட்டுரை. தேதிகள் கூட இருக்கு. ஆனா அது சொல்லப்படுற தேதி தான். இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, பெரியார் சிபாரிசு பத்தி என்ன சொன்னாரு, அவர் மேல இந்த குறிப்பு என்ன விமர்சனம் வைக்குது, அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுது, இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்காக இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல சொல்லுங்க, ஈவேரா என்ன சொன்னதா இந்த குறிப்பு சொல்லுது? ம். குறிப்பு சொல்றபடி பெரியார் இப்படி சொன்னதா குறிப்பிடப்படுது. நாணயமான மக்கள் தோன்றுவதும், நாணயமற்ற மக்கள் தோன்றுவதும் பெரும்பாலும் சுற்றுச்சார்பினாலும், தங்களுக்கு ஏற்படும் அமைப்பினாலும், மேல் அதிகாரிகளால், மந்திரிகளால் நடத்தப்படுவதினாலுமே ஆகும். அதனால சிபாரிசோ, மன்னிப்போ, சுய வகுப்புச் சலுகையோ மக்கள் சமுதாயத்தில் இடம் பெற்றிருப்பது ஒழிக்கப்பட வேண்டாமா? இப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டதா குறிப்பு சொல்லுது. ஓ! அப்ப சூழல் தான் காரணம். அதனால சிபாரிஸ் மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். ஆமா. சூழல், அமைப்பு, அதிகாரத்துல இருக்கிறவங்க இவங்களால தான் நேர்மையின்மை உருவாகுது. அதனால சிபாரிஸ், தேவையில்லாத மன்னிப்பு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு சலுகை இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றார். இது கேட்கறதுக்கு ஒரு வலுவான கொள்கை நிலைப்பாடு மாதிரி தான் தெரியுது. சிபாரிஸ்னால தகுதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு போகுது, நேர்மை குறையுதுங்கிறது உண்மைதானே? ஆமா, ஆமா. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பு கூட பெரியாரோட இந்த கருத்தோட அடிப்படையை ஏத்துக்குது. அதாவது திறமைக்கு மீறியோ இல்ல திறமையே இல்லாமலோ சிபாரிசினாலேயோ இல்ல சாதி அடிப்படையிலயோ ஒரு பதவி வாய்ப்பு கிடைச்சா அது சமூகத்துல நாணய கேட்டத்தான் உருவாக்குங்கிறத இந்த குறிப்பு ஒத்துக்குது. இது ஒரு நல்ல தொடக்கம். சரி, கொள்கை அளவுல ஒத்துக்கிட்டாலும் அடுத்ததா ஒரு பெரிய முரண்பாட்டு இந்த குறிப்பு சுட்டிக்காட்டுது இல்லையா? சிபாரிசை இவ்வளவு எதிர்த்த பெரியாரே சிபாரிசு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு வீரமணி எழுதின ஒரு கட்டுரையே ஆதாரமா காட்டுது. இதை எப்படி பாக்குறது? ஆமா, இங்கதான் இந்த குறிப்போட மையமான வாதமே தொடங்குது. வீரமணி விவரிச்சதா ஒரு சம்பவத்தை இந்த குறிப்பு சொல்லுது. அதாவது நீதி கட்சி ஆட்சி இருந்தப்போ நிறைய பேர் பெரியார்கிட்ட சிபாரிசு கேட்டு வருவாங்களாம். உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஒரு 10 வேலை காலியா இருக்குன்னு பெரியாரால ஒருத்தருக்கு தான் சிபாரிசு செய்ய முடிஞ்சதாம். வீரமணி அப்படிதான் சொல்றாரு. ஓ! அப்போ மீதி 9 பேருக்கு பண்ணல. பண்ணல. அப்படி ஒருத்தருக்கு செஞ்சதும் சிபாரிசு கிடைக்காத அந்த 9 பேரும் இயல்பாவே தனக்கு எதிரி ஆயிடுறாங்கன்னு பெரியார் உணர்ந்ததா வீரமணி எழுதுறாரு. சரி, இது ஒரு நடைமுறை சிக்கல். 9 எதிரிகள். ஆனா சிபாரிசு வாங்கினா அந்த ஒருத்தராவது ஆதரவா இருப்பாருன்னு நினைக்கலாம்ல. அங்கதான் அடுத்த பிரச்சனை வருதுன்னு வீரமணி சொன்னதை இந்த குறிப்பு காட்டுது. அந்த சிபாரிசு வாங்கி வேலைக்கு போனாரே ஒருத்தர், அவரு கூட இவரு சிபாரிசு செஞ்சதால தான் வேலை கிடைச்சதுன்னு மனசுலயோ இல்ல வெளியிலயோ ஏத்துக்காம, எனக்கு எத்தனையோ தகுதி இருந்துச்சுப்பா, அதனாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமையா பேசுவாராம். இது பெரியாருக்கு வருத்தமா இருந்திருக்கு. அப்படியா சங்கதி? ஆமா. இதனால ஒவ்வொரு நியமனத்திற்கும் நாம் 9 எதிரிகளையும் ஒரு சந்தேகத்திற்குரிய நண்பரையும் பெறுகிறோம் அப்படின்னு பெரியார் சொன்னதா வீரமணி குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்ததால தான் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட சிபாரிசு தொல்லை ஒழிகன்னு ஒரு பெரிய அறிக்கை விட்டதா வீரமணி எழுதுனதை இந்த குறிப்பு சொல்லுது. சரி. சிபாரிசு செஞ்சா எதிரிங்க வராங்க. சிபாரிசு வாங்கினவனும் நன்றி காட்டுறதில்ல. இது ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஆனா இந்த குறிப்பை இத வெறும் நடைமுறை பிரச்சனையா மட்டும் பார்க்கலையே. பெரியாரும் சரி, வீரமணியும் சரி, இப்படி நன்றி எதிர்பார்க்கறாங்க பாருங்க. அதையே இந்த குறிப்பு கேள்வி கேக்குது இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அங்கதான் விமர்சனம் கூர்மையாகுது. இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு சுத்தமா திறமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்க சிபாரிசு பண்ணி ஒரு வேலை வாங்கி தர்றீங்க. அவர் உங்களுக்கு நன்றியோட, விசுவாசமா, ஏன் கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க இல்லன்னா அந்த வேலை இல்ல. ஆனா எல்லா நேரமும் அப்படி இல்லையே. திறமை உள்ளவங்களுக்கு கூட சிபாரிசு தேவைப்படுதே நம்ம சமூகத்துல. நிச்சயமா. அதுதான் விஷயம்.
நம்மூர்ல திறமை இருந்தாலும் சில சமயம் ஒரு சின்ன தள்ளு, ஒரு சிபாரிசு தேவைப்படுதுங்கிற நிலைமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திறமை இருக்கிற ஒருத்தர் வேற வழி இல்லாம சிபாரிசு வாங்கி முன்னேறும்போது, அவர் சிபாரிசு செஞ்சவருக்கு அப்படியே அடிபணிஞ்சு எப்பவும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது என்ன நியாயம்? இதத்தான் இந்த குறிப்பு ஒரு மாதிரி அகம்பாவம்னு சொல்லுது. நான் பண்ணுனதால தான் அவன் வந்தான். அவன் எனக்கு கடமைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறதே தப்புங்குது. பெரியார் காலத்துல இருந்த இந்த பார்வை வீரமணி காலத்திலயும் தொடருதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போ வீரமணியோட விளக்கத்தை வச்சு இந்த குறிப்பு இன்னும் சில ஆழமான கேள்விகளையும் எழுப்புதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, பல கேள்விகள் வருது. முதல்ல இது ஒரு யூகம்தான். குறிப்பு தெளிவா சொல்லுது, இது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வின்னு. பெரியார் யாருக்கு சிபாரசு செஞ்சிருப்பாரு? பெரும்பாலும் அவரோட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது சுயவகுப்புக்காரங்களுக்கு தானே செஞ்சிருப்பாரு. அப்படின்னா அவர் கொள்கை அளவுல கடுமையா எதிர்த்த சுயவகுப்பு சலுகைய நடைமுறையில அவரே செஞ்சாரா? இது அவர் சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் நேரடி முரண்பாடு இல்லையா? இப்படி கேக்குது. ஆமா, இது பெரிய கேள்விதான். கொள்கை வேற, செயல் வேறயான்னு கேக்குது. அடுத்து, ரெண்டாவதா, பெரியாரோட கவலைய பத்தி வீரமணி சொல்றத இந்த குறிப்பு வேற மாதிரி பாக்குது. சிபாரிசு செஞ்சா எதிரி வராங்க, சிபாரிசு வாங்கினவனும் சரியில்லைன்னு அவர் கவலைப்பட்டதா சொல்றோம். ஆனா இந்த குறிப்பு என்ன கேக்குதுன்னா, அவரோட ஒரு சிபாரிசால தகுதியும் திறமையும் இருந்தும் சிபாரிசு இல்லாத ஒருத்தனுக்கு வாய்ப்பு போச்சே, அத பத்தி அவர் ஏன் கவலைப்படல? இது ஒருத்தரோட பர்சனல் லாப நஷ்ட கணக்கா இல்ல சமூக நீதி பார்வையா? ஆஹா, அதாவது சிபாரிசோட மாரல் பிரச்சனையை விட அதனால தனக்கு என்ன வருது போகுதுன்னு பார்த்தாரான்னு கேக்குது. அதேதான், அதுதான் மையப்புள்ளி. மூணாவதா, இது அவரோட பகுத்தறிவு பார்வையோட எப்படி பொருந்துதுன்னு கேக்குது. நாணயமற்ற ஆளுங்க உருவாக சிப்பாரிசும் ஒரு காரணம்னு சொன்ன அவரே, சிப்பாரிசு செய்யும்போது ஐயோ நாம சொன்ன கொள்கைக்கு இது எதிரா இருக்கே, இதை செய்யலாமான்னு யோசிச்சாரான்னு தெரியலையே. இது அவரோட பகுத்தறிவு சிந்தனையில ஒரு பெரிய ஓட்ட மாதிரி இல்லையா அப்படின்னு குறிப்பு கேக்குது. சிப்பாரிசு பண்றதே சரியா தப்பாங்கிறது தான் முதல் கேள்வி. நன்றி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒருவேளை தவிர்க்கவே முடியாம சிபாரிசு செய்ய வேண்டிய நிலை வந்தா கூட அதை எப்படி பார்க்கணுங்கிறதுலயும் இவங்க பார்வை வேற மாதிரி இருக்குன்னு குறிப்பு சொல்லுதா? ஆமா, குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா, சரி ஏதோ ஒரு காரணத்தால சிபாரிசு செய்ய வேண்டியதா போச்சு. செஞ்ச மறு நிமிஷமே அதை மறந்துடணும். சிபாரிசு வாங்கி வேலைக்கு போனவர் உங்க பேரை கடுக்காம ஒழுங்கா நேர்மையா திறமையா வேலை செஞ்சா போதும்னு நினைக்கணும். அவர்ட்ட போய் தனிப்பட்ட முறையில நன்றியை எதிர்பார்க்க கூடாதுங்குது. ஆனா பெரியார் பேச்சிலையும் வீரமணி விளக்கத்திலையும் இந்த நன்றி மேட்டர் தான் பெருசா தெரியுதுன்னு குறிப்பு சுட்டி காட்டுது. அந்த நன்றிய இவங்க எப்படிப்பட்ட பிரதிபலனா எதிர்பார்த்தாங்கன்னு குறிப்பு ஒரு கடுமையான கேள்வி கேக்குது இல்ல. இது கொஞ்சம் ஊகமா தெரியுது. ஆமா, இது நிச்சயமா ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான கேள்விதான். அத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பு என்ன கேக்குதுன்னா, இவங்க எதிர்பார்க்கிற நன்றினா என்ன? ஒருவேளை தங்களால பதவிக்கு வந்தவர் நாளைக்கு இவங்க கை காட்டுற ஆள தகுதி இருக்கோ இல்லையோ சட்டத்துக்கு புறம்பாகவோ இல்ல நியாயம் இல்லாமலோ வேலைக்கு தூக்கி உள்ள போடணும்னு எதிர்பார்த்தாங்களா? அப்படின்னா அது ஒரு நேர்மையற்ற பிரதிபலனை எதிர்பார்க்கிற மாதிரி ஆகாதா? அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புது. இது ஊகம்தான். ஆனா நன்றிய ஏன் இவ்ளோ முக்கியமா பேசுறாங்க என்ற கேள்வியோட தொடர்ச்சி இது. ஆக மொத்தம் இந்த குறிப்போட வாதம் இதுதான். பெரியார் கொள்கை அளவுல சிபாரிசை எதிர்த்தார். ஆனா அவரே சிபாரிசு செஞ்சார்னு வீரமணி கட்டுரையே ஆதாரம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சிபாரிசு பண்றதால தனக்கு பர்சனலா என்ன லாபம் நஷ்டம், அதாவது எதிரிகள் வர்றது, நண்பர்கள் நன்றி காட்டாதது, இத பத்தி தான் அவர் அதிகமா கவலைப்பட்ட மாதிரி தெரியுது. சிபாரிசோட அடிப்படை நியாயம் என்ன, அதனால தகுதியான மத்தவங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத பத்தி அவர் அதிக யோசிச்ச மாதிரி தெரியல. இதனால அவர் நாணய குறைவுக்கு எதிரா பேசின கொள்கைகளுக்கு அவரே முரணா செயல்பட்டிருக்கலாம். ஒருவேளை நாணயமற்ற ஆட்கள் உருமாவறதுக்கு அவரே காரணமா கூட இருந்திருக்கலான்னு இந்த குறிப்பு கடுமையா விமர்சிக்குது. அப்படிதானே? எதிரான பெரியாரோட வெளிப்படையான நிலைப்பாடு ஒண்ணு. ஆனா அவர் சிபாரிசுகளை கையாண்டதா சொல்லப்படுற விதம் வீரமணி சொல்றபடி இன்னொன்னு. அந்த சிபாரிசு விளைவுகளை பத்தி அவரோட தனிப்பட்ட கவலைகள், நன்றி எதிரிகள் பத்தி மூணாவது. இது மூணுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு குறிப்பு சொல்லுது. குறிப்போட வாதப்படி பெரியாரோட கவலை அறம் சார்ந்ததா இல்லாம பெரும்பாலும் தன் லாப நஷ்டம் சார்ந்ததா இருந்துச்சுங்கிறது தான் இதுவே அவரோட பகுத்தறிவு பார்வைக்கு முரணா இருக்குன்னு வாதிடுது. கொள்கைக்கும் செயலுக்கும் உள்ள இந்த வித்தியாசம், அப்புறம் அந்த வித்தியாசத்தை அவர் நியாயப்படுத்தினதா சொல்லப்படுற காரணங்கள், இதுதான் இந்த குறிப்போட முக்கியமான விமர்சன புள்ளிகள். இது நிச்சயமா நாம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு பார்வைதான். இந்த குறிப்புல சொல்ற வாதங்கள், அதுக்கு காட்டுற ஆதாரங்கள், குறிப்பா வீரமணி கட்டுரை,
இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வரலாற்று ஆளுமையோட செயல்பாடுகள்ல இருக்கிற சிக்கலான பக்கங்களையும் அவர் மேல வர்ற விமர்சனங்களையும் நாம ஒதுக்கிட முடியாதுன்னு புரியுது. இங்க நாம அந்த குறிப்போட பார்வையை மட்டும்தான் அலசியிருக்கோங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இதுதான். இந்த குறிப்பு சொல்ற மாதிரி ஒருத்தர் சிபாரிசு செஞ்சுட்டு அதுக்காக நன்றியை எதிர்பார்த்தா அது சிபாரிசு வாங்கினவரோட எதிர்கால செயல்பாடுகளை, குறிப்பா அவரோட அதிகார பதவியில் இருந்தா எப்படி பாதிக்கலாம்? சிபாரிசு செஞ்சவருக்காக ஒருவேளை தப்பான காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலை அவருக்கு வருமா? இல்ல நன்றி உணர்ச்சிங்கிறத நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கணுமா? ஒரு உதவிக்கு நன்றியை எதிர்பார்க்கறது மனுஷன் இயல்புதானா? இல்ல அது அதிகார உறவுகள்ல தப்பான விளைவுகளை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?